குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக அஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலை. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/2/2026 வியாழக்கிழமை தை மாதம் 22ஆம் நாள் ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் 1:30 முதல் பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:36க்கு. கரணன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று அதிகாலை 2:50 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:49 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:38 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று அதிகாலை 2:50 வரை பத்திரை, பின்பு மாலை 3 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:35 வரை அமிர்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:49 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மகர ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ விநாயக பெருமானை வழிபட வினைகள் தீரும். விரதாதி விசேஷங்கள் சங்கடஹர சதுர்த்தி. பொதுவாக விநாயக சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி என்பது பௌர்ணமி தினத்திலிருந்து 5ஆம் நாள் வரக்கூடியது. இவை கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தின்னு சொல்லலாம். வளர்பிறையில வர்றது சுக்ல சதுர்த்தி, தேய்பிறையில் வருவது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி. ஆக இந்த சங்கடஹர சதுர்த்தி நாள்ல நம்ம செய்ய வேண்டிய பூஜைகள், பரிகாரங்களை பத்தி இப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம். சங்கடஹர சதுர்த்தி அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செஞ்சு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் எருக்க இலை வச்சு காலையில பூஜை பண்ணணும். இந்த வழிபாடுங்கிறது தடைகள் நீங்கவும், கடன் தொல்லை தீர்வதற்கு, கல்வி மற்றும் செல்வ செழிப்பு பெருகுவதற்கு விநாயக பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யணும். அன்றைய நாள் தினங்கள்ல கடன் தீரத்துக்கு முக்கியமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விநாயக சதுர்த்தி, சங்கட சதுர்த்தி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு வெல்லம் கலந்த கொழுக்கட்டை படைச்சி வழிபடுறதுனால கடன் தொல்லைகள் குறையுங்க. அருகம்பல் கொண்டு விநாயக பெருமானை அர்ச்சனை செய்யறது அனைத்து காரிய தடைகளையும் நீக்கி வெற்றி தரும். எருக்க இலை மாலை சாற்றி பச்சை கற்பூரம் ஏற்றி வழிபட்டால் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் என்பது ஐதீகம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு படிப்பு நல்ல வரணும், அதுக்கு விநாயக பெருமானுக்கு அவல் பொறி கடலை படைச்சு வழிபடலாம். அடுத்ததாக சிறப்பான ஒரு மந்திரம் எழுதி வச்சுக்கோங்க. ஓம் கம்
ஷிப் பிரசாதனாய நமஹ. இன்னொரு முறை சொல்றோங்க. ஓம் கம் ஷிப்ர பிரசாதனாய நமஹ. இந்த மந்திரத்தை 3 முறை நீங்க சொல்லுங்க. அதுக்கு அடுத்து 108 முறை ஜபிக்கிறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்துங்க. சங்கடஹர சதுர்த்தி நாள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு அபிஷேக ஆராதனைகள் மாலை நேரம் சாயந்தரத்துல நடக்கும். அதுல கலந்துக்கிறது ரொம்ப புண்ணியத்தை கொடுக்குங்க. ஆக இந்த ஒரு அமைப்போடு நீங்க செய்யுங்க. கண்டிப்பா ஏக பலன் உங்களுக்கு வந்து சேரும், வினைகள் தீரும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பார்த்த நமஸ்தேன்னு வழிபடுங்க. நல்லதே நடக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு சிறந்த நாள், கட்டிட பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள், சோலை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள், அபிஷேகம் செய்யறதுக்கு சிறப்பான நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுது. காலை 10:55 இருந்து மதியம் 12:35 வரைக்குமே மேஷ லக்னம், 12:36 இருந்து மதியம் 2:29 வரை ரிஷப லக்னம், 2:30 இருந்து மாலை 4:35 வரைக்கும் மிதுன லக்னம், 4:36 இருந்து 6:47 வரைக்கும் கடக லக்னம், 6:48 முதல் இரவு 8:52 வரை சிம்ம லக்னம், 8:53 முதல் 10:52 வரை கன்னி லக்னம், 10:53 முதல் காலை 12:52 வரை துலாம் லக்னம், 12:53 முதல் 2:58 வரை விருச்சக லக்னம், 2:59 முதல் காலை 5:09 வரை தனுசு லக்னம், 5:14 முதல் 7:18 வரை மகர லக்னம், 7:19 முதல் 9:12 வரை கும்ப லக்னம், காலை 9:13 முதல் 10:54 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். வியாழக்கிழமை நாட்கள்ல விநாயக பெருமானுக்கு கண் திருஷ்டிகள் விலக சிதறக்காய் உடைச்சா நல்லதுங்க. கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். கெட்ட எண்ணங்கள் கொண்டவங்க ஓடி போயிடுவாங்க. மறைமுக எதிரிகள் விலகிடுவாங்க. உங்களுக்கு தொந்தரவு செஞ்சவங்க காணாம போவாங்க. ஆக விநாயக பெருமானுடைய சங்கடஹர சதுர்த்தியானது வியாழக்கிழமை தினத்துல வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாட்கள்ல காயத்ரி மந்திரத்தையும் சொல்லுங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். அதே மாதிரி குரு பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தை 27 முறை சொல்லணும். கிரக வழிபாடு ரொம்ப நல்லது. நவகிரகங்களை வழிபடுறவங்களுக்கு வரவேண்டிய தொந்தரவுகள் கூட கொஞ்சமா வரும். பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது. அடிக்கிற மாதிரி இருக்கும், லேசா அடிப்பாங்க, அவ்வளவுதான். அதை தாங்கிக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப அடிச்சா தாங்க முடியாது. ஆக நவகிரகங்களை சரணாகதி அடையணும். தெய்வ வழிபாடு மாதிரி நவகிரகங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அதனால அந்தந்த நாள் கிழமைக்குண்டான கிரகம் இருக்கு இல்லையா, அவங்கள நம்ம தினசரி வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி நவகிரகத்துக்கு உண்டான தானியத்தை அந்த நாள் உணவுல சேர்க்கறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் உங்களுக்கு மறைமுகமான ஒரு பிளஸிங்ஸ், ஆசீர்வாதம். உடம்புல எந்த விதமான குறைபாடும் இருக்கு. நம்ம உடம்புல 9 நவகிரகங்கள் இருக்காங்க. அதுதான் 9 துவாரங்கள்னு சொல்லுவாங்க. 9 வகை ஓட்டைகள் இருக்கு. நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். அந்த 9 வகைக்கும் 9 வகை நவகிரகங்கள் தான் ஆளுமை பண்றாங்க ஒவ்வொரு உறுப்புக்குமே. தலை முதல் பாதம் வரை இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு, அங்கங்களுக்கு பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் தான் ஆட்சி பண்றாங்க. அதை படிச்சு பாருங்க, தெரியும். ஆக இந்த நாள் குரு பகவானை நாம வழிபாடு பண்ணணும். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத்துன்னு வழிபடணும். இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை 108 உங்களால முடிஞ்ச தாசக்தி 54 தடவையும் சொல்லலாம். முடிஞ்சவங்க அதிகமாக சொல்லுங்க. குரு அருள் கண்டிப்பா கிடைக்கும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியன்னு வழிபடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிற நேரத்துல படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ ஹைகிரீவரையும்
ஸ்ரீ சரஸ்வதி தேவியும் வழிபட்டு ஸ்லோகங்களை சொல்லி உங்களுடைய படிப்பை துவங்கலாம். அதே மாதிரி வியாழக்கிழமை தினத்துல அன்னதானம் செய்யறதுனால உங்களுடைய பாவங்கள் தீருங்கிறது ஐதீகம். குறிப்பா வியாழக்கிழமையில குருவருளோடு திருவருள் கிடைக்கும். அன்னதானம் பண்ணுங்க. முடியாதவங்களுக்கு ஒருத்தருக்காவது கொடுங்க. சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப புண்ணியம். அதே மாதிரி குடிக்கிறதுக்கு வெயில் காலம் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணி கொடுங்க. எப்ப உணவு கொடுத்தாலும் தண்ணியும் சேர்த்துதான் கொடுக்கணும். தனித்து எதையும் செய்யக்கூடாது. ஆக இந்த ஒரு முறைகள்ல செய்யுங்க. கண்டிப்பா நல்லது நடக்குங்க. இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: வியாழக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனிஸ்வர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மேஷராசி என்பர்களை இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கும் பொழுது, வியாழக்கிழமை தினம் குரு பகவான் வழிபடுறதுக்கு உகந்த நாள். அதோட சங்கடார சதுர்த்திங்க, ரொம்ப விசேஷம். நல்ல நாட்கள்ல வந்திருக்கு. எல்லா நாளும் விசேஷம்தான். ஆனா அந்தந்த கிழமைக்கு உண்டான சிறப்பு இருக்கு இல்லையா? அந்த சிறப்புல சில வழிபாடு செய்யும் பொழுது அது பரிகாரமாக மாறும். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு வழி. கடன் தீர, வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை மாற, பணம் சேர, செல்வம் செல்வாக்கு அதிகரிக்க, கண் திருஷ்டிகள் தீர, பொறாமைகள் அகல, கெட்டவர்களுடைய வஸ்துக்கள் விலக, எதிரிகள் தொல்லைகள் அடங்க, தாமதங்கள் நீங்க, தடைகள் உடைய, எதிர்மறை எண்ணங்கள் நீங்க, இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மேற்சொன்ன அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகணும்னா ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து கொழுக்கட்டை செய்யுங்க. இதனுடைய முழுமையான விளக்கம் இன்ட்ரோல், அதாவது இன்றைய பஞ்சாங்க பகுதியில கொடுத்திருக்கோம். அதை முழுமையா கேளுங்க. கேட்டு வழிபாடு பண்ணுங்க. ரொம்பவே நல்லது. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது வருமானத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் தளருங்க, குறையும். பணத்துக்கு ரொம்ப அலைஞ்சிட்டு இருப்பீங்க, தேடிட்டே இருப்பீங்க. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கலையேங்கிற ஒரு மன வருத்தம் அதிகமா இருக்கும். மேஷராசி அன்பர்கள், அந்த பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் விடுபட போறீங்க. சந்தோஷமா இருங்க. நல்லது கண்டிப்பா நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இருங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள்லாம் கைகூடி வருங்க. கவலை வேண்டாம். கவலைப்பட்டு உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எந்த விதமான கெடுதலும் ஏற்படுத்திக்காதீங்க. கவலை மிகப்பெரிய நோய். எதை வேணாலும் சமாளிச்சிடலாம், ஆனா நோயை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு மனசை நீங்க தெளிவா, திடமா, சந்தோஷமா வச்சுக்கிறது தான் நல்லது. மருந்து மாத்திரையினால கூட குணப்படுத்த முடியாதுங்க. ஆக மனம் என்பதை அழகாக பராமரித்து வாங்க. நல்லபடியா பார்த்துக்கோங்க. உடம்ப நம்ம எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி மனசையும் நல்லா பார்த்துக்கணும். ஆரோக்கியத்திற்கு ரொம்ப தேவை மனசு மட்டும்தான். அது நல்லா இருந்தா உடம்பும் சந்தோஷமா சௌக்கியமா இருக்கும். கோச்சாரத்தின் படி புதுவிதமான சிந்தனைகள், நிறைய ஐடியா வரும். பிசினஸ்ல எப்படி பண்ணலாம், யாரை சந்திக்கலாம், வியாபாரத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்ன, யாரை தொடர்பு கொண்டா ஒரு சில நல்லது கிடைக்கும், ஆலோசனை யார் கொடுப்பாங்க, நம்ம வளர்ச்சிக்கு யார் உதவி பண்ணுவாங்கன்னு நிறைய யோசனைகள் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் சரி, உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகுங்க. மனக்கசப்புகள் நீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்களே உணர்ந்து அவங்க கிட்ட போய் பேசுவீங்க. இல்லைன்னா அவங்களே உணர்ந்து வருவாங்க யார் இடத்துல தப்பு இருக்குன்னு. ஆக மன்னிப்பு கேட்டு வந்தா மன்னிச்சு அவங்களே ஏத்துக்கோங்க. நண்பர்களோட எந்த விதமான விவாதங்களும் வேண்டாம். யாராவது ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா உங்களுக்கு உதவுவாங்க வருங்காலத்துல. அரசாங்க வேலைகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். ஒரு புதுசா முயற்சி பண்றீங்க, ஒரு டெண்டர் எடுக்கணும், அரசு வேலைக்காக, அரசாங்க துறை சம்பந்தமான வேலைகளுக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் வந்து சேருங்க. தாமதங்கள்லாம் விலக போகுது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்க்கும்பொழுது படிப்புல அதிக ஆர்வம், எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப திருப்தியா நடக்கும். படிப்புல கவனம் இருக்கும். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிறவங்க தைரியமா படிக்கலாம். எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கு. உங்களுக்கு ஒரு பெஸ்ட் பாசிட்டிவான விஷயம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப், கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம், நெருக்கம் இருக்கும், புரிதல் இருக்கும். வருமான வளர்ச்சிக்குண்டான விஷயங்களை பத்தி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுவீங்க.
மேஷராசி அன்பர்கள் உங்கள் துணைவருடைய குணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நடங்க. கோபப்படாதீங்க. உணர்ச்சி வசப்படுறது தான் ரொம்ப கெடுதல். வண்டி வாகன பயணங்கள்ல நிதானம் இருக்கணும். யார் இடத்துல எதை பேசினா சரியா இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்யறது நல்லது. எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வியாபாரமும் நடக்கும். வாடிக்கையாளர்களுடைய வருகை இருக்கும். கஸ்டமர் சர்வீஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எதிர்பார்க்கக்கூடிய நல்ல உணவுகளை சாப்பிடுவீங்க. மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஆரோக்கியம் இருக்கும். தன லாபங்கள் கிடைக்கும். வருமானம் உயரும். வேலை செஞ்ச இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சில இன்கிரிமெண்ட் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நல்லது. செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுக்கு செவ்வாய், புதன், குரு ஓரைகளை பயன்படுத்துங்க. நட்பு பகன்னு பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்: அஸ்வினியில பிறந்தவங்களுக்கு பணம் சம்பந்தமான கஷ்டங்கள் குறையும். தேவைகள் நிறைவேறும். எதிர்பார்க்கக்கூடிய வருமானம் கிடைக்குங்க. பரணியில பிறந்தவங்களுக்கு மன கஷ்டங்கள் தீரும். பரணி தரணி ஆளுன்னு சொல்லுவாங்க. சுக்கிர பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதின்றதுனால டெய்லியும் நீங்க மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க. தனம், தானியம், பசுபதி, புத்திர லாபம் சித்திக்கும். மனக்கவலைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும். எண்ணத்தில் தெளிவாக இருக்கணும். கிருத்திகையில பிறந்தவங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப சிறப்பா ஸ்பெஷலா பண்ணிடுவீங்க. ஆதரவு அதிகரிக்கும் நாள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மேஷராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். ரிஷபராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தின் படி இன்றைய நாளுக்கான பலன் பார்க்கும் பொழுது, வியாழக்கிழமை குரு பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம். அது மட்டும் இல்லைங்க, சங்கட ஹர சதுர்த்தி. உங்களுடைய சங்கடங்கள், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள், தாமதங்கள், தடைகள் நீங்க ஸ்ரீ விநாயக பெருமான், எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுள் விநாயக பெருமானை, ஐயனை நீங்கள் தரிசனம் செய்வது, வழிபாடு முறைகளை மேற்கொள்வது. எளிமையானவர் விநாயக பெருமான். அருகம்புல் வைத்து சிறிது வெல்லம் வைத்து வழிபடலாம். மஞ்சளால் பிள்ளையார் பிடிக்கலாம். சாணத்தால் பிள்ளையாரை பிடிக்கலாம். கருவேப்பிலை கொண்டு பிள்ளையாரை பிடிக்கலாம். ஆக எதில் நீங்கள் அவரை ஆவாகனம் செய்கிறீர்களோ அதில் வந்து விடுவார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடியவர் ஸ்ரீ விநாயக பெருமான். பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வழிபடுபவர்களுக்கு சகல தோஷங்கள், சாபங்கள், கர்ம வினைகள் நிவர்த்தியாக்கும். ஊழ் வினைகளிலிருந்து விடுபடுவீர்கள். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ செய்த சகல பிழைகளையும், குறைகளையும், குற்றங்களையும் மன்னித்தருள வேண்டுகிறோம் என்று வணங்குங்கள். இந்த நாள் இந்த பிரார்த்தனை மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தையும் நல்லதை மட்டுமே தரும். உடன் பிறந்தவர்கள் வகையில் அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களால் ஆதரவுகள் இருக்கும். பெற்றோர்களுடைய ஆசையை வாங்குங்க. அவங்களிடத்துல தவறு பண்ணியிருந்தீங்கன்னா மன்னிப்பு கேளுங்க. பகிரங்கமா கேளுங்க, தப்பில்லை. அதே மாதிரி தந்தை இடத்திலேயும் சரி, அனுசரித்து நடக்க வேண்டியது நல்லது. பாக்யஸ்தானத்திலேயே சூரிய பகவான் இருக்கிறார். அதிபதி, உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் இருக்கார். விரையாதிபதி மற்றும் களத்திர ஸ்தானாதிபதி 7க்கும் 12க்கும் உரிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 9ல சஞ்சாரம் செய்யறதுனால எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் எல்லாம் நடக்கும். இடம், வீடு, மனை, நிலம் சம்பந்தமான பலன்கள் உண்டாக்கும். வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை தெரிஞ்சுக்குவீங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஒரு உயர்வு இருக்கும். ஈடுபாடு அதிகரிக்கும். பாக பிரிவினைகள் எதிர்பார்ப்பு இருக்கும். தந்தை வழியில அனுகூலம் ஏற்படும். அக்கம் பக்கம் நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்பு ஏற்படும். உங்களுக்கு இருந்தாலும் சில விஷயங்கள்ல ஸ்லோ மோஷன், விறுவிறுப்பா வேலை நடக்கணும்னு நினைப்பீங்க. அது ஏதோ ஒரு காரணம் தட்டி போயிட்டே இருக்கும். நேரம் அதிகமாயிட்டே இருக்கும். டைம் பிளான் பண்ணுவீங்க, உங்களால முடியாது. காரணமே இல்லாம ஏதோ ஒரு விஷயம் நடக்கும். நல்ல தெரிஞ்ச வேலையில கூட தப்பு வரும். நல்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். எல்லாமே தெரிஞ்சவங்க, நூக் அண்ட் கார்னர் எல்லாம் தெரியும். இருந்தாலும் அதில் ஒரு தப்பு நடக்கும். யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி தான். எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்க முடியாது. ஏன்னா பிளானட் உங்களுக்கு நடக்கிறது கொஞ்சம் மாற்றி சேஞ்ச் பண்ணி நடக்கிறதுனால தான் இந்த பலன். அவங்க கரெக்டாக நல்ல ட்ராக்ல போயிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லதாகவே வரும். எப்படி ரேடியோ ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா, அதாவது அலைவரிசை சரியா இல்லைன்னா பாட்டு கேட்க முடியாது. ஒரு தெளிவாக இருக்காது, குறை குறைன்னு இருக்கும்.
அந்த சிக்னல் நல்லா வந்தாதாங்க பாட்டு கேட்க முடியும், டிவி பார்க்க முடியும். அந்த மாதிரி தாங்க மேல வான் மண்டலத்துல என்ன கிரகங்கள் நடக்குதோ, அவங்க எந்த வீட்டுல இருந்து உங்களை ஆக்டிவேட் பண்றாங்களோ அதுக்கேற்ற பலன் தான் உங்களுக்கு பூமியில கிடைக்கும். இதுதான் உண்மை, நிதர்சனம். நடக்கக்கூடியதுதான் உங்களுக்கு பலனா சொல்லப்படுது. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் புது புது விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும், பரிகாரம் வரும். அந்தந்த நாளுக்கான பூஜைகளை எப்படி செஞ்சா ஒரு வருமானம் கிடைக்குங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எக்ஸாம் எழுதும் பொழுது பயம் இருக்கக்கூடாது, கோட்டை விட்டுருவீங்க. ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். ராசிக்கான சுப கிரக ஓரை. சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யறது ரொம்ப நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய உரை ரொம்ப நல்லது. மருந்து மாத்திரை சாப்பிடுறவங்க, உடம்பு சரியில்லைங்கிறவங்க, ஒரு தலைவலிக்கோ ஜுரத்துக்கோ போட்டா கூட அது சுக்கிர பகவானுடைய ஓரையில சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரமா உடம்பு சரியாயிடும், சுகமாயிடுவீங்க. நட்பு பகையாக பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுகூலமான நாள். எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் நடக்குங்க, சந்தோஷமான சூழ்நிலைகள் அமையும். ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நுணுக்கங்களை தெரிஞ்சிட்டு செய்வீங்க, புத்தி கூர்மை இருக்கும், நல்ல டேலண்டா இருப்பீங்க, டெக்னிக்கல் நாலேஜ் அதிகமாக இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது பொருந்தும். மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு, மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும், ஆதரவுகள் உண்டாகும், பல நன்மைகள் பிறக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. தெய்வ வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீ விநாயக பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக சித்திக்கட்டும். ஓம் விநாயகாய நமக. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ரிஷபராசி என்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மிதுன ராசி என்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களாக பார்க்கலாங்க. வியாழக்கிழமை தினம் ரொம்ப முக்கியமா விசேஷமா இந்த நாள் சங்கடஹர சதுர்த்தி. பொதுவாக நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலோ வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி பிள்ளையார் வழிபாடு பண்ணிட்டு செஞ்சா எந்த தடையும் தாமதமும் இருக்காதுன்னு நம்ம வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. உண்மைதாங்க. பிள்ளையார் முழுமுதற் கடவுள். தாய் தந்தையை வலம் வந்து அவங்கதான் உலகம்னு நினைச்சு கனிய வாங்கினவர் இல்லையா? ஆக விநாயகப் பெருமான முழுமுதற் கடவுளாக நாம வழிபட்டோம்னா எந்த ஒரு காரியத்தை நினைச்சாலும் சரி, அவரை நினைச்சு ஒரு பிள்ளையார மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி ஒரு அருகம்புல் வச்சு ஆரத்தி காட்டி உங்களுடைய வேலைகளை தொடங்குனீங்கன்னா எல்லா விதமான காரியங்களும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடக்குங்க. இது அனுபவத்துல முழுக்க முழுக்க கண்ட உண்மை. மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு நல்ல ஞானம், அறிவு, திறமை, நல்ல டேலண்ட் வர்றதுக்கு பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க. சரணாகதி அடைங்க. அவரை நம்புங்க. நம்பினார் கைவிடப்படார். ஆக நம்புவோருக்கு அவர் முதன்மையா இருக்கக்கூடியவர், நம்பிக்கையை வளர்க்கக்கூடியவர், தும்பிக்கையான். ஆக தும்பிக்கையானை வழிபட்டு உங்களுடைய நம்பிக்கையை பலப்படுத்துங்க. இந்த நாள் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. மிதுன ராசி அன்பர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய பாரங்கள், கவலைகள்லாம் குறையிற மாதிரி ஒரு சூழல் ஏற்பட போகுது. பாருங்க, நீங்களே உணர்வீங்க. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருக்கலாம், அந்த தொந்தரவுகள்லாம் நீங்க போகுது. உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் குறையும், மன கவலைகள் அகலும், பாரம் தீரும். எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருமானம் கண்டிப்பா வரும். உங்களுடைய தேவைகள் நிறைவேறுங்க. வீட்டுக்கு நல்ல ஒரு நபராக நீங்க, பாதுகாவலராக, எல்லாருக்கும் ஒரு துணையாக நீங்க இருப்பீங்க. திருமணம் ஆனவங்க உங்களுடைய துணைவருடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு. எடுத்த வேலைகளுக்கு அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். மனசுல நிம்மதி இருக்கும். சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்க போறீங்க. ரொம்ப பெரிய பெரிய அளவுல விலை உயர்ந்த பொருள், அதாவது இம்போர்ட் பண்ணிருப்பீங்க. வெளியூர்கள், வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய பொருளை வாங்குறதுக்கான சக்தி, தகுதி உங்களுக்கு வரும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புல ரொம்ப கிளவரா இருப்பீங்க. உங்களுடைய திங்கிங் எல்லாமே ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு, சாதிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் தாராளமா இருக்கு. பெற்றோர்கள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும். ஆசிரியர்கள் கிட்ட உங்களுக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். மரியாதை, மதிப்பு உயரக்கூடிய அற்புதமான நாள். காலேஜ் படிக்கிறவங்களுக்கும் சரி, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும், போர்டு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்கன்னா, +2 10th படிக்கிறவங்களுக்கும் சரி, ரொம்ப ஸ்பெஷலான டேவா இருக்க போகுது. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பா, எஸ்பெஷலி கிரேட்ஃபுல்லா நடக்க போகுது. பழக்க வழக்கங்கள்ல புது விஷயங்கள் கொண்டு வருவீங்க. நல்ல மனிதராகவும் இருப்பீங்க. நடத்தை நல்லா இருக்கும். நன்னடத்தை மிக மிக சூப்பர்பா இருக்கும்.
சில விஷயங்கள் தெரியலனாலும் தெரிஞ்சுப்பீங்க, மன்னிப்பு கேட்பீங்க. தவறுகள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா மனதார மனம் வருந்தக்கூடிய அமைப்பும் இருக்கு. அதை திருத்திக்குவீங்க. இன்னொரு தடவை இந்த பிழை பண்ணக்கூடாது, தப்பு செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஒரு குறைஞ்ச அளவு முதலீடு பண்ணி பெரிய அளவுல லாபம் பார்க்கணும். உங்களுடைய திறமைகள்னால வளரணும். எல்லாருக்கும் முன்னாடி தலை நிமிர்ந்து இருக்கிறதுக்கு நிறைய நிறைய முயற்சிகள் செய்வீங்க. ஆக இந்த நாள் மிதுனராசி அன்பர்கள் எல்லா விதமான வேலைகளையும் ரொம்ப திருப்திகரமா நடத்த போறீங்க. ஒரு மொமெண்ட் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க பாஸ் கிட்ட நல்ல பேர், கிளவரா இருப்பீங்க, நல்ல குட்டா ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா விதமான வேலைகளும் உங்களுக்கு சந்தோஷமா நடக்க போகுது. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பெரும்பாலும் பார்க்கும்பொழுது மூத்த உயர்ந்த அதிகாரிகள், உயர் பதவிகள் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் உண்டாக்குங்க. பெரிய பெரிய அதிகாரிகள், அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கும் சரி, சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்து, கௌரவம், பட்டம், பதவியில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல நிலை, வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பணம் தேவைக்கு ஏற்ற மாதிரி கையில இருந்துகிட்டே இருக்கும். செலவு கட்டுப்படுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களுக்காக முதலீடு பண்ணாதீங்க. எது தேவைங்கிறத குடும்ப நபர்களோடு அனுசரித்து பேசி ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மன வாங்குறது புதன் பகவானுடைய ஓரையில செய்யலாங்க. சுப நிகழ்ச்சியை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய உரையில செய்யறது நல்லதாகவே இருக்கும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்களுக்கு துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்: மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இருக்கும். வாக்குவாதம், வீண் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். மாணவ மாணவிகளுக்கு புரிதல் இருக்கும். அபிவிருத்தி உண்டாக்கும். பெரிய பெரிய கனவுகள், லட்சியங்கள் அடைவீங்க. உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய அதி அற்புதமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். மற்றவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்ணுவீங்க. பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அவங்களோட பேசுறது நல்லது. எல்லா விதமான அனுகூலமான பலன்கள், நன்மைகள் அதிகரிக்கும் அற்புதமான நாள். Have a nice day and wonderful day. Be happy. மிதுன ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பார்க்கும் பொழுதுங்க, வியாழக்கிழமை தினம் இந்த நாள் நவகிரக வழிபாடு செய்யறது, அதில் குரு பகவானை வணங்குறது ரொம்ப விசேஷம். தட்சிணாமூர்த்தி வழிபாடுக்கு உகந்த நாள். நம்ம எவ்வளவுதான் தெய்வங்களை கும்பிட்டாலும் குரு கடாட்சம், குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும்னு சொல்லுவாங்க. குருவருளே திருவருள், குரு பார்க்க கோடி நன்மை. ஆக குரு பகவானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அற்புதத்தை கொடுக்கும். இந்த நாள் ரொம்ப விசேஷமா சங்கடார சதுர்த்தியும் இருக்கிறதுனால விநாயக பெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு வேலை துவங்குறதுக்கு முன்னாடியும் பிள்ளையார் வழிபாடு செய்யுங்க. முதல்ல பிள்ளையார் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியாம நடக்கக்கூடிய தவறுகளோ தாமதங்களோ நிவர்த்தி ஆக்குங்க. பிள்ளையாருக்கு ஒரு சிறப்பு உண்டு. அவரை நம்பிட்டோம் அப்படின்னா அவர் உங்களுக்கு கூடவே இருந்து பக்கத்துணையா இருந்து உங்களுடைய எல்லா வேலைகளுக்கும் துணையா இருப்பார். நீங்க அனுபவத்துல பாருங்க. நீங்க அதை வழிபாடு செஞ்சு பாருங்க. நம்பிக்கையா இருங்க. நம்பினோர் கைவிடப்படார். கடகராசி அன்பர்களே, ஆக பிள்ளையார் வழிபாடு இந்த நாள் மிக மிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு பிடித்த பிள்ளையார் வழிபாடு செய்யலாங்க. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு வழிபட்டீங்கன்னா நவகிரக தோஷங்கள் தீரும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்க கொழுக்கட்டை தானம் பண்ணலாம். கோவில்லையே கொழுக்கட்டைலாம் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. உங்களுக்கு எத்தனை கொழுக்கட்டை வேணுமோ அத்தனைக்கும் பணம் கட்டினீங்கன்னா அங்கேயே பிள்ளையாருக்கு நைவேத்தியம் செஞ்சு அதை பிரசாதமா கொடுக்கலாம். அதுவும் இந்த சங்கடார சதுர்த்தி நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம், வைபவமும் கூட. கோச்சாரத்தின் படி பார்க்கும் பொழுது உடன் பிறந்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து போகணும். ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாது. உங்களுடைய அதிபதியான சந்திர பகவான் 2ஆம் வீட்டுல சஞ்சாரம் செய்யறார். யார்கிட்டையும் ஆர்குமெண்ட் இருக்கக்கூடாதுங்க. அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு நல்ல பிளேஸ்ல இருந்தா, நல்ல இடத்துல இருந்தா அவர் கொடுக்குற பலன் அதிகம். ஆனா கொஞ்சம் எதிர்மறையாகவோ நேர்மாறாக போய் இருந்தார்னா, டிராவல் பண்ணார்னா அதுல கிடைக்கிற பலன்களும் வேற மாதிரி இருக்கும். உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது 2ஆம் வீடான சிம்ம ராசியில கேத்து பகவானோட இணைஞ்சிருக்கிற, அதனால சின்ன சின்ன மன வருத்தங்கள் குடும்ப ரீதியாக இருக்கும்.
வீட்டில் யாராவது ஒருத்தர் ஆர்கியூமெண்ட் பண்ணுறீங்க பேசுகிறீங்கன்னா அந்த விஷயத்தை யார்கிட்டையும் போய் வெளியே பேசாதீங்க. உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளையோ அல்லது ஏதோ ஒரு விதமான தொந்தரவுகளையும் யார் இடத்துலையும் போய் ஷேர் பண்ணக்கூடாது. அப்படி பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் கௌரவம் குறையும். உங்களை பற்றி பலகீனமாக நினைப்பாங்க, பலமாக நினைக்க மாட்டாங்க. ஆக கடகராசி அன்பர்கள், நீங்கள் யாருங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு முன்னாடி நீங்க யாருங்கிறத நீங்க வெளிப்படுத்துங்க. உங்களுடைய பண்பு என்ன, உங்களுடைய நடவடிக்கை என்ன, உங்களுடைய குணம் என்ன, அதுக்கேற்ற மாதிரி தாங்க எல்லாருமே வருவாங்க. நீங்க பலம் கொண்டவங்களாக இருங்க, பலவீனமாகாதீங்க. தந்திரமான சில விஷயங்கள்னால எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ரொம்ப சிந்திப்பீங்க, யோசனை அதிகமா இருக்கும். கோவிலுக்கு போயிட்டு வாங்க, தெய்வ வழிபாடு பண்ணுங்க, ஆன்மீக எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. வீட்டுல விநாயகர் அகவல் பாராயணம் பண்றது கேட்கறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி காரிய சித்தி மாலை கேளுங்க. காலையில் எழுந்த உடனே காரிய சித்தி மாலை படிக்கலாம். அல்லது படிக்க முடியாதவங்க, படிக்க நேரம் இல்லைங்கிறவங்க கேட்டுக்கலாம். கேட்டுக்கிட்டு உங்களுடைய வேலைகளை காலையில பாருங்க. வீட்டுல பூஜை வேலையை தொடங்குங்க. சுவாமி வழிபாடு பண்ணுங்க. விளக்கேத்தி தீப ஆராதனை பண்ணீங்கனாலே உங்களுடைய கஷ்டங்கள் பாதி போயிடுங்க. திறமைக்கு உண்டான மதிப்பு மரியாதைகள்லாம் கிடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். ரொம்ப டேலண்டா வேலை பார்ப்பீங்க, நிறைய உழைப்பீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். உழைக்கிறோம், யாரும் நம்மளை பாராட்டல, உழைக்கிறதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல, யாருமே நம்மளை அடையாளம் படுத்த மாட்டேன்றாங்க, ஒரு ஐடென்டிட்டி இருக்காது. ஏதோ 10ஓட 11 தான் உங்களை நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க பாக்குற வேலை வேற யாராலையும் செய்யவே முடியாது. எவ்வளவு உழைச்சாலும் கஷ்டப்பட்டாலும் பேருங்கிறது கொஞ்சம் தாமதமா கிடைக்கும், ஆனா லேட்டா கிடைக்கும். இன்னைக்கு செய்யற வேலைக்கு நாளைக்கோ நாளன்னைக்கோ தான் உங்களுக்கு பதிலே வரும். ஏதோ அன்னைக்கு நல்லா செஞ்சப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக வியாபார விஷயங்கள்ல வாடிக்கையாளர்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கான வேலையை பார்ப்பீங்க. பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுவீங்க. வீட்டுக்கு புது புது பொருட்களை வாங்குவீங்க. மன கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் குறையிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் கடகராசி அன்பர்களே. இந்த 2 நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனவேதனை யாருக்குமே தெரியாது, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். மன கஷ்டங்கள் அவ்வளோ இருக்கும், போராட்டமா இருக்கும், குழப்பமா இருக்கும். எல்லாருக்கும் அறிவுரை சொல்றவங்க நீங்க. ஆனா உங்களுக்கே ஒரு வழி தெரியாம திக்கி திணறி போய் உக்காந்துட்டு இருக்கீங்க. வேலைக்கு என்ன பண்ண போறோம், வியாபாரத்தை எப்படி செய்ய போறோம், தொழில் எப்படி நிலை நிறுத்த போறோம், வருமானத்தை எப்படி கொண்டு வர போறோம், பிள்ளைகளை எப்படி பார்க்க போறோம், குழந்தைகளோட சுப காரியத்தை எப்படி நடத்த போறோம், பணம் வருமானம் சம்பந்தமான சின்ன சின்ன சிக்கல்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களை ஒரு மாதிரி பண்ணியிருக்கும். அந்த சங்கடத்துல இருந்து வெளிவரத்துக்கு தாங்க பிள்ளையார் வழிபடுங்கன்றது. சந்திர பகவானுடைய தோஷத்தை போக்குனவர் யார் தெரியுங்களா? விநாயக பெருமான் தாங்க. ஆக இந்த சங்கடார சதுர்த்தி நாள்ல, அதிலும் சந்திர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. விநாயகரே பிள்ளையாரப்பான்னு வழிபாடு பண்ணுங்க. அவரை மனசார நினைங்க. கரும்பு ஜூஸ் வாங்கி அபிஷேகம் பண்ணுங்க. அதே மாதிரி கடன் அதிகமா இருக்கா, பச்சரிசி மாப்பொடி வாங்கி அபிஷேகம் பண்ணுங்க. பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்க. வாழ்க்கை இனிமையா இருக்கிறதுக்கு பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பண்ணுங்க. விபூதி அபிஷேகம் பண்ணுங்க. அந்த விபூதியை வாங்கி வீட்டுல எடுத்துட்டு வந்து வச்சு தினந்தோறும் நெத்தியில இட்டுக்கோங்க, அது ரொம்ப நல்லது. சந்தன அபிஷேகம் பண்ணுங்க. சந்தனத்தை வாங்கிட்டு வீட்டுல எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணுங்க. ஒரு உடம்பு சரியில்லையா, அந்த அபிஷேக விபூதியை தடவுங்க. எந்த இடத்துல உடம்பு முடியலையோ அந்த உறுப்புகள் மேல தடவுங்க. கை வலியோ, கால் வலியோ, வயிறு வலியோ, தலைவலியோ, எந்த வலியா இருந்தாலும் அதை உடனே குணப்படுத்துறவர் விநாயக பெருமானே. மாணவர்களுக்கு இந்த நாள் நல்ல விதமா இருக்குங்க. ஞாபக சக்தி இருக்கும், மறக்காதீங்க. சில விஷயத்தை தெளிவா கொண்டு வாங்க, கண்டிப்பாக நன்மைகள் உண்டு. எந்த செலவுகளையும் பெருசா செய்யாதீங்க, சிக்கனமா இருக்கிறது தான் நல்லது. ராசிக்கான சுப கிரக உரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய உரைகள் நல்லது. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் எல்லாத்துக்குமே சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்துங்க. சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய உரை நல்லது. நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்களுக்கு விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசி துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க விட்டு கொடுத்து போகணுங்க. எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்க. மனதை தளர விடாதீங்க, தைரியமா இருங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். ஆயிலும் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பண நெருக்கடிகள் இருக்கும். செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கேர்ஃபுல்லா இருங்க. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கடகராசி அன்பர்களே, ஆல் த பெஸ்ட். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். வியாழக்கிழமை தினம் சங்கடர சதுர்த்திங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சங்கடங்களும் நிவர்த்தி ஆக்கிறதுக்கு
பிரச்சனைகள் தீர்வதற்கு, வறுமை பிணி அகல, செல்வம் சேர, செல்வாக்கு அதிகரிக்க, தேவைக்கேற்ற பணம் கிடைக்க, தாமதங்கள் நீங்க, தடைகள் அகன்று போக, எதிர்மறை எண்ணங்கள் நீங்க ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம், பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்தால் கடன் தீரும். பஞ்சாமிர்த அபிஷேகம் வாழ்க்கை இனிமையாக்கும். பசும்பால் அபிஷேகம் மன நிம்மதி கொடுக்கும், ஆயுள் விருத்தி உண்டாக்கும். அதனால தாங்க இரவு நேரத்துல பால் சாதம் சாப்பிட சொல்றது. அப்படி செய்யறவங்களுக்கு ஆயுள் விருத்தி அதிகமாக இருக்கும். இரவு நேரங்கள்ல என்னதான் உணவு எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் பால் சாதம் சாப்பிடணும். உங்களுக்கு பிடித்தால் சர்க்கரையோ உப்போ சேர்த்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றவங்களுக்கு நல்ல நிம்மதியான தூக்கம் இருக்கும். காலையில சீக்கிரமா எழுந்துக்குவீங்க. தெய்வ வழிபாடுல நாட்டம் இருக்கும். சிம்மராசி அன்பர்களே, சந்திர பகவான் கேத்து பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கிறதுனால தாங்க இந்த பால் சாத பரிகாரம். இந்த பரிகாரமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிள்ளையார் எப்படி வழிபடணும், என்னென்ன முறைகளில் வழிபடணுங்கிறத இன்ட்ரோல கொடுத்துருக்கோம். அது இன்றைய பஞ்சாங்க பகுதியில கேளுங்க. இன்னைக்கு சங்கட சதுர்த்தி நாள்ல என்னென்ன நைவேத்தியம் செஞ்சா நல்லது நடக்கும், எப்படி பிள்ளையார் வழிபாடு பண்ணணும்ன்றத ரொம்ப விரிவா விளக்கமா உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கோம். பிரத்யேகமாக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது ஒரு பெனிஃபிட்ஸா கிடைக்கட்டுங்க. நல்ல வழி காட்டுங்க. சிம்மராசி அன்பர்களே, கோச்சாரத்தின்படி பலதரப்பட்ட மக்களுடைய ஆதரவுகள் இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு டிராவல் பண்ணக்கூடிய நேரத்துல பஸ்லயோ ட்ரெயின்லயோ நீங்க இருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகலாம், சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுப்பாங்க. வெளிப்படை தன்மையா இருப்பீங்க. வெளியூர் பயணம் போறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்கு. திருமணம் சம்பந்தமான விசேஷங்கள் வைபவங்கள் ரொம்ப சிறப்பா திருப்திகரமாக நடக்குங்க. அவாய்ட் பண்ணுங்க. வீண் ஆர்கியூமெண்ட் யார்கிட்டயும் வேண்டாம். வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை உண்டு பண்ணும், மன கஷ்டத்தை கொடுக்கும். யாருக்கிட்ட எதையுமே பேசாதீங்க, அமைதியா இருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. காரணம் என்னன்னா, விரையாதிபதியோட கேத்து பகவான் சேர்றதுனால நீங்க சாதாரணமா பேசினா கூட அது பெரிய விவகாரமா மாறிடும், விஸ்வ ரூபமா ஆயிடும். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒரு ஸ்மால் ஸ்கேல் சிறு தொழில் பண்றவங்க இல்ல வீட்டில இருந்தே ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புதிய வாய்ப்புகள் ஆர்டர் கிடைக்கும். ப்ரொடக்ஷன்ஸ் அதிகமா பண்ணுவீங்க. விரும்பினதை செய்யக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்கு. நேரம் தவறி உணவு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க. காலையில சீக்கிரமா சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்துக்கோங்க. உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. கர்ம வினைகள் குறையணும்னா சிம்மராசிக்காரர்கள் சூரிய உதயத்திற்கு முன்னாடி ஒரு 6 மணிக்கு சூரிய உதயம் ஆகுது, ஒரு எடுத்துக்காட்ட 6:01, 2, 5க்கோ உதயம் ஆகுதுன்னா நீங்க குறைஞ்சது ஒரு 5:30க்காவது, குறைஞ்சபட்சம் ஒரு 5:30க்காவது எழுந்துக்க பாருங்க. இல்லைன்னா ஒரு 5 மணிக்கு எழுந்துறீங்க. அப்படி நீங்க தொடர்ந்து எழுந்துக்க பழகிட்டாலோ இல்ல எந்த வேலையும் செய்யலைனாலும் படுக்கையை விட்டு எழுந்து உக்காருங்க. அப்படி நீங்க 1 நாள் 2 நாள் செய்ய செய்ய மறுநாள் உங்களுக்கு தூக்கம் வராது. காலையில சீக்கிரமா எழுந்துக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கும். ஏன்னா நீங்க எழுந்துக்கிற அன்னைக்கு பாருங்க நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும், பிளஸ் பாயிண்டா நடக்கும், வினைகள் தீரும். மெயினா நீங்க படுற கஷ்டத்துக்கு நீங்க செய்யற உழைப்புக்கு தகுந்த மாதிரி ஊதியமும் கிடைக்கும். குடும்பத்துல நல்ல வளர்ச்சி அதிகரிக்கும், ஆற்றல் உண்டாக்கும். ஆக சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்துட்டா இவ்வளோ நல்லது நடக்க போகுது. மாலை நேரத்துல கோவில்கள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல எல்லா விநாயகர் கோவில்கள்லயுமே அபிஷேக ஆராதனைகள் நடக்குங்க. அங்க அபிஷேகம் பண்ற தீர்த்தத்தை வாங்கிட்டு வந்து நீங்க வீடு முழுக்க தெளிங்க. அங்க செய்யற அபிஷேக விபூதியை வாங்கிட்டு வாங்க. உடம்பு முடியலையா, சிம்மராசி அன்பர்கள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. எதற்கு இந்த உடம்புல இந்த நோய் வந்ததுன்னே தெரியாது. கை கால் மறுத்து போறது, கால் வலி, கை வலி, நரம்பு சம்பந்தமான கோளாறுகள், ஒவ்வொருத்தருக்குமே பலதரப்பட்ட பிரச்சனைகள். கை வலி, கால் வலி, ஏதாவது ஒரு விதமான உபாதைகள் நரம்புல ஏற்படுறது. இதனால உங்களுக்கு சோர்வு இருக்கும், உடல் உபாதைகள் அதிகமாக இருக்கும். ஆகவே சிம்மராசி அன்பர்கள் இந்த மகா கணபதியை வழிபடுங்க, ஆரோக்கிய கணபதியை வழிபடுங்க, பிள்ளையார்கிட்ட நல்ல வேண்டுங்க, அவர் எல்லாமே குணப்படுத்துவார். தோஷத்தை போக்கக்கூடியவருங்க. உடன்பிறப்புகள் பத்தின புரிதல் இருக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு அனுகூலம் உண்டாக்கும். மாணவர்களுக்கு படிப்புல ஒரு கெட்டிக்காரத்தனம், உற்சாகம் பிறக்கும். புதிய விஷயங்களை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திரன், குரு பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில சொத்து சம்பந்தமான விஷயங்களை நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அதே மாதிரி அரசாங்க வேலைக்கு போறவங்க சூரிய பகவானுடைய ஓரைய தேர்ந்தெடுத்து போறது நல்லது. ராசிக்கான நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பெரும்பாலும் இந்த நட்பாக இருக்கக்கூடிய ராசிகள் தான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாவே இருப்பாங்க. செக் பண்ணி பாருங்க. பகை ராசிகளாக இருக்கிறவங்க மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம்.
இந்த 4 ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாவோ உடன் பிறந்தவங்களாகவோ அல்லது பிசினஸ் பார்ட்னராகவோ இருந்தா அவங்க கிட்ட இருந்து நீங்க வெளியே வர்றது நல்லது. வீட்டுல இருக்கிறவங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. கணவன், மனைவி, குழந்தைங்க இதெல்லாம் இறைவனால கொடுக்கப்பட்டது. ஆக நீங்க அபிஷியலா வீட்டை தவிர வெளி இடங்கள்ல பிசினஸ்க்கு சேர்க்கறீங்கன்னா இந்த ராசிக்காரர்களை அவாய்ட் பண்ணிடு. அதுதான் பகை ராசின்னு பேர். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும். யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்க டிராவல் பண்ற நேரத்துக்கும் கை கொடுப்பாங்க. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆர்கியூமெண்ட் அவாய்ட் பண்ணணுங்க. பண ரீதியாக சண்டை சச்சரவுகள் வரலாம். இல்ல வேலையாட்கள் கிட்ட நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சிருப்பீங்க, அதை சரிவர செய்யாம இருக்கலாம். ஏதோ ஒரு விதமான இடர்பாடுகள் இருந்துகிட்டே இருக்கும். பேசினா பிரச்சனை தீராது. எப்படி பேசணுமோ அப்படி பேசினா பிரச்சனை தீரும். சண்டை போடுறதோ கத்துறதோ ஆர்ப்பாட்டம் செய்யறதோ இருக்கக்கூடாது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படுங்க. என்னென்ன வேலைகள் எப்படி செய்யணுங்கிற அனுசரித்து போவீங்க. தெய்வ வழிபாட்டுல நம்பிக்கை மிக மிக அதிகம். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. சிம்மராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கன்னிராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்திற்கான பலன்கள். இந்த நாள் வியாழக்கிழமை தினம், சங்கடார சதுர்த்தி நன்னாள். பிள்ளையார் வழிபாடு பொதுவாக எல்லோருக்குமே தெரியும். தடங்கள் நீக்கும், தாமதங்கள் அகலும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பூர்வ ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணிய பலன் தடையில்லாம தாமதங்கள் இல்லாம கிடைக்கிறதுக்கு பிள்ளையார் வழிபாடு ரொம்ப அனுகூலத்தை தரும். தடைகள் விலக, உங்களுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அகல, சாபங்கள் தீர பிள்ளையார் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. கோச்சாரத்தின்படி கன்னிராசி அன்பர்களுக்கு விரயத்துல சந்திரா பகவானோட கேத்து பகவான் இணைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருப்பீங்க. தேவையில்லாத எண்ணங்கள், மன ஓட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும். கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு சில நேரம் மனம் போன போக்குல போவீங்க. எங்கேயாவது தேவையில்லாம சிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்துல கேத்துவோட சேரும் பொழுது கேத்து பகவானுடைய தோஷங்கள் நீங்கிறதுக்கு பெரும்பாலும் விநாயக பெருமானை தாங்க வழிபடணும். பிள்ளையார வழிபடுறவங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் இருக்காது. நவகிரக தோஷங்கள் தீரும். குறிப்பா பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வழிபடுறவங்களுக்கு அவருடைய அங்கத்திலேயே நவகிரகங்கள் சாநித்தியமா இருக்கிறதுனால நவகிரகங்களை வழிபட்ட பலனும், யார் யாருக்கு என்னென்ன நிலையில பிறப்பு ஜாதகத்துல தோஷங்கள் இருக்கோ அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கக்கூடியவர், விக்னங்களை அகற்றக்கூடியவர் விக்ன விநாயக பெருமான். ஆகவே விக்னேஸ்வர பூஜை, விக்னங்கள் நீங்க விக்னேஸ்வர பூஜை செய்யறது ரொம்ப நல்லது. கோச்சாரத்தின்படி கன்னிராசி அன்பர்கள் இந்த நாள் குரு நாளும் கூட. கோவில்கள்ல மாலை நேரத்துல நடக்கும். பெரும்பாலும் சகல விநாயகர் கோவில்களிலும் அபிஷேக ஆராதனைகள் சாயரட்சை மாலை நேரத்துல நடக்கும். நீங்க பால் வாங்கி கொடுக்கலாம், கரும்புச்சாறு கொடுக்கலாம், தேங்காய் பால். பிள்ளையாருக்கு ரொம்ப உகந்தது தேங்காய். அதே மாதிரி சிதறுக்காய் உடைச்சிட்டு வர்றது உங்களுடைய கண் திருஷ்டிகளை போக்கும். தடங்கல்களை உடை தெரியும், தாமதங்களை நிவர்த்தி பண்ணும். ஆக பிள்ளையார் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க. சந்திர பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறதுனால மனச்சோர்வுகள் கொஞ்சம் இருக்குங்க. நீங்க நினைக்கிற விஷயங்கள் எதுவுமே பெரிய அளவுல உங்களால் செய்ய முடியாது. ஒரு சில காரியங்கள் நடக்கும், ஒரு சிலது தாமதமாக்கிட்டே இருக்கும். வெளிநாடுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்டர்நெட் சம்பந்தமான கம்ப்யூட்டர் துறைகளை வேலை பார்க்குறவங்களுக்கு சில சேஞ்சஸ் கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதி உங்களுடைய ராசிக்கு வர இருக்கிறார். ஆக வரும்பொழுது உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். இப்ப இந்த நாள் பாத்தீங்கன்னா கேத்து பகவானோட அவருக்கு ஒரு ஜாயிண்ட் சேர்க்கை இருக்கிறதுனால அதனால தான் அவருக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் சிலது மாறுபடும். எண்ணம் ஒரு தெளிவில்லாம இருக்கும். அங்குமிங்குமாக மனப்போக்கு இருந்துகிட்டே இருக்கும். வேலையில சில குறைபாடுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திடீர் செலவுகள் வரும். பணத்தை என்ன பண்றதுன்னே தெரியாது. ஏன்னா லாபாதிபதி உங்களுக்கு கேத்து பகவானோட சேர்றதுனால பணம் சுருங்க ஆரம்பிக்கும், லாபம் சுருங்கும். தாராளமா வர வேண்டிய ஃபண்டு கூட உங்களுக்கு கொஞ்சமா ஓரளவுக்கு கேட்குற மாதிரி ஒரு சொற்ப லெவலுக்கு தான் வரும். பெரிய பெரிய விஷயங்களை பத்தி எதையும் பிளான் பண்ணாதீங்க. ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹெல்த் வெல்த் ரொம்பவுமே நல்லது. மைண்ட்ல ஸ்ட்ரெஸ் இல்லாம பார்த்துக்கோங்க. மென்டலி எந்த விதமான அஃபெக்ட் ஆகக்கூடாது. எனர்ஜி வேணும். அதே மாதிரி பிசிக்கலி மென்டலி ரெண்டுமே நல்லா இருக்கணும். ஆரோக்கியம் உடலும் தேவை, மன ஆரோக்கியமும் தேவை. உடல் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, மனசு மட்டும் இருந்தா கண்டிப்பா உடல் சரியாயிடும். உடல்ல நீங்க கவலைப்பட்டீங்க, வருத்திக்கிட்டீங்க அப்படின்னா மனசு தளர்ந்து போயிடும். உங்களுக்கு வலிமை இருக்காது, நம்பிக்கை இருக்காது. ஆகவே கன்னிராசி அன்பர்கள் இந்த நாள் தாமதமாகிட்டு இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்குங்க. செய்யற பிசினஸ்ல கொஞ்சம் ஒரு நிலை நீங்க செஞ்ச நல்லதுக்கு நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய நல்ல குணத்துக்கு தகுந்த மாதிரி
நல்லதாகவே நடக்கும். கூட பிறந்தவங்களோட இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் நீங்கும். திருமண வைபவங்கள் கொண்டாட்டங்கள்ல எல்லாரையும் அனுசரித்து போறது நல்லது. கோவிலுக்கு போங்க, தெய்வ வழிபாடு பண்ணுங்க. பெரும்பாலும் இறைவனை வழிபடுறவங்களுக்கு எந்த தொந்தரவுகளும் நேரிடாது. ராசிக்கான அமைப்பு படி உங்களுடைய சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய உரையில சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்க புதன் பகவானுடைய உரையை பயன்படுத்துங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய உரை ரொம்ப சிறப்பு. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய உரை பயன்படுத்துங்க. நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பா இருக்கிறவங்க மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும், புத்துணர்ச்சி அதிகமாக இருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு சில சேஞ்சஸ் நடக்கும். சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதியாத். ஏன்னா உங்களோட நட்சத்திராதிபதி கேது பகவானோட சேர்றதுனாலதான் மனக்குழப்பம், போராட்டம், ஒரு எண்ணத்துல தெளிவில்லாம இருக்கிறது, ஐடியா இருந்தா அதை செயல்படுத்த முடியாம தவிப்பீங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல ஏற்றம் உண்டுங்க. வரவு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய தேவைகள் நிறைவேறும். கைக்கு பணம் கிடைக்கும். ஹேவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. கன்னிராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன். வியாழக்கிழமை தினங்க சங்கடஹர சதுர்த்தி திருநாள். வைபவத்தை கொண்டாட வேண்டிய அற்புதமான நாள். முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்குபவர்களுக்கு தடை இருக்காது, தாமதங்கள் ஏற்படாது. தினந்தோறும் துலாம் ராசி அன்பர்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல கேத்து பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால வரக்கூடிய லாபத்துல உங்களுக்கு அப்பப்ப ஒரு சில விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும். பணம் கொடுக்கறேன்னு சொல்றவங்க தவிர்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. எதற்கு என்ன காரணம்னே தெரியாது. நீங்க முழுசா வேலை முடிச்சு கொடுத்திருந்தாலும் உங்க கைக்கு வர வேண்டிய பணம் தள்ளி கொண்டே போகும். இதற்கெல்லாம் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறது தாங்க. இந்த பிரச்சனை நிவர்த்தி ஆகணும், செஞ்ச வேலைக்கு உண்டான பணம் கிடைக்கணும், லாபம் வரணும், கைக்கு மேல பலன் கிடைக்கணும்னா நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்கினா சகல தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் என்பது ஐதீகங்க. ஸ்ரீ சந்திர பகவானுடைய தோஷத்தை போக்கியவர் விநாயக பெருமானே. அதே போல கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், இடை சறுக்குகள் எல்லாமே நிவர்த்தி ஆகணும்னா பிள்ளையார் வழிபாடு இந்த நாள் நல்லது. வியாழக்கிழமை தினத்துல கண் திருஷ்டி நீங்க ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு சிதறக்காய் உடைங்க. உங்களை பத்தி மற்றவங்க வெளியில அதிகமா பேசிட்டு இருக்காங்க, சமூகத்துல ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கீங்க, ஒரு முக்கியமான பிரபலங்களோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கண் திருஷ்டிகள் நீங்கிறதுக்கு இந்த வழிபாடு முறைகள் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கோவில்கள் மாலை நேரத்துல நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அபிஷேக பொருள் வாங்கி கொடுக்கறதும், அபிஷேக திரவிய பொருட்கள்னு தனியாவே விற்கிது, நீங்க அதை வாங்கி கொடுத்தாலும் நல்லதுதான். கரும்பு சாறு அபிஷேகம், அதே மாதிரி தேங்காய் பால் கொண்டு அபிஷேகம், கூடுமான வரையில பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. பேக்கெட் பால், கலப்படமான பாலை பயன்படுத்தாதீங்க. மூர்த்திகளுக்கு செய்யக்கூடியது அபிஷேகம் என்றால் அது தூய்மையாக இருக்கணும். அதே மாதிரி ஏத்துற விளக்குலையும் சரி கலப்படமான நல்லெண்ணெயோ அல்லது கலப்படமான நெய் கொண்டு விளக்கு ஏற்றாதீங்க. தீபங்கள் ஏத்துறதுக்குன்னு நல்ல எண்ணெய்கள் இருக்கு, நல்ல உயர்ந்த ரக பசு நெய் இருக்கு, அதை ஏற்றி ஒரு விளக்கு ஏற்றினாலும் அதை திருப்தியா ஏத்துங்க. அந்த ஏற்றக்கூடிய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வருங்க. துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்க்கும்பொழுது மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள்ல புரிதல் என்பது இருக்குங்க. லாபஸ்தானத்திலேயே கேத்து பகவானோட சந்திர பகவான் சேர்ந்திருக்கிறதுனால தொழில்முறை கல்வி படிக்கிறவங்க, வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறவங்களுக்கும் சரி அல்லது மெக்கானிக்கல் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்குமே சரி ஒரு புரிதல்கள் இருக்கும், வித்தியாசமான அணுகுமுறை இருக்கும், ஒரு மேன்மையான நிலைக்கு வருவதற்கான சூழலைகள் உண்டாக்குங்க. புரிதல் என்பது மிக மிக தேவை. மெடிடேஷன் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா பிளானட்ஸால நவ கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் நிவர்த்தி ஆக்கும். துலாம் ராசி அன்பர்கள், நீங்க எப்பவுமே ஹானஸ்டா இருக்கிறவங்க, நேர்மையா பேசுறவங்க, நல்லவங்களோடவே உங்களுடைய அணுகுமுறை இருந்துட்டு இருக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கும் சில நேரம் எக்ஸாம் நடக்கும், பரீட்சை நடக்கும். வாழ்க்கையில எழுதக்கூடிய தேர்வுகள் நிறைய இருக்கு. ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேர்வை நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. அதை மிகச்சரியா எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சக்சஸ் கிடைக்கும். ஃபெயிலியர் ஆயிட்டீங்கன்னா ப்ராப்ளம் தான் வருங்க. ஆக எழுதக்கூடிய தேர்வை நல்ல விதமா இருக்கிறதுக்கு சுவாமி வழிபாடு பண்ணி இன்னைக்கு நாளை தொடங்குறது நல்லது. குழந்தைகள் கிட்ட ரொம்ப பக்குவமாகவும் அவங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்தா பாடி அனுசரித்து அவங்களோட பொறுமை நிதானமாக இருக்கணும், கோபப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்றை உங்களுக்கு
கொண்டு வரும். வலி அதிகமாக இருக்குங்க. ஆக கோபப்படாதீங்க. கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்கார்வான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக கோப குணத்தை அறவே தவிர்ப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்லது. அதிலும் எதற்காகனா படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னன்னா, விரையாதிபதி புதன் பகவான், அதே மாதிரி அவர் உங்களுக்கு ராசியில் 5ல் இருக்கிறதுனால குழந்தைகளுடைய படிப்புக்காக நிறைய செலவு பண்ண வேண்டி இருக்கும். உங்களுடைய திட்டங்கள் பெருசா இருக்கும், லட்சியங்களும் பெருசா இருக்குங்க. பெரிய பெரிய ஸ்கூல்ல சேர்க்கணும், அவங்களுக்கான அட்மிஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு சில நேரம் போராட்டங்களாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகளும் நல்ல விதமாக படிக்கணும்னு பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு குழந்தைகளுடைய கல்வி சரிவர இருக்காது, மந்தமாக இருக்கும். இந்த மந்தத்தன்மையிலிருந்து வெளியே வரணும்னா பிள்ளையார வழிபடுங்க. அவர்தான் முழுமுதற் கடவுள். அக்ஷர அபியாஸ் எழுதுறது ரொம்ப நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நிறைய இடமாற்றங்கள் சம்பந்தமான முயற்சிகள் நடக்குங்க. நீங்க விரும்பின ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு, அந்த வேலையில உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஆர்வம், இதெல்லாம் உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரும். நீங்கள் எதை நம்பி செய்கிறீர்களோ அந்த காரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. சமூக அக்கறை அதிகம் இருக்கும். உங்களை நம்பி பலருமே இருப்பாங்க. உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களுக்கு நீங்க முதலாளிகளாக இருக்கக்கூடும். பெரும்பாலும் துலாம் ராசி என்பர்கள் நேர்மைக்கும் சத்தியத்திற்கும் கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லலாம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களை பத்தி நல்ல அபிப்பிராயம் இருக்கும், கருத்துக்கள் சொல்லுவாங்க. வியாபாரத்துல மக்களுடைய வரத்து அதிகரிக்குங்க. விற்கப்படாம இருக்கக்கூடிய பொருட்களை விற்பீங்க. அதே மாதிரி உற்பத்தி திறனை அதிகப்படுத்துவீங்க. தொழில் அபிவிருத்திக்கான விஷயங்கள் நடக்கும். ஹெல்த் வெல்த் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய வழிபாட்டின் மூலம் தகர போகிறது, நிவர்த்தி அடையுங்க. தைரியமாக இருங்க. தெய்வ நம்பிக்கை அதிகம் வளர்த்துக்கிறது நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்களுக்கு கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிருஷ்ட திசை தெற்கு, அதிருஷ்ட எண் 6, அதிருஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வித்தியாசமான நாளாக இருக்குங்க. கவனிச்சு செய்யணும். சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் சாதகமாகவே இருக்குங்க. நம்பிக்கை நிறைந்த நாள். எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். சமூகத்தில் நல்ல பேர் புகழ் கிடைக்கும். எல்லோருக்குமே நல்ல ஆலோசகர்களாக நல்ல அறிவு சொல்லக்கூடிய நிலையில தான் இருப்பீங்க. ஹேவ் a nice and wonderful day. Be happy. துலாம் ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்கள்: தெய்வ வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி வியாபார போக்கில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நிவர்த்தியாக, தொழில் விஷயங்கள் கைகூடி வர, உற்பத்தி திறன்ல இருக்கக்கூடிய கோளாறுகள் அகல, விநாயக பெருமானை வழிபாடு பண்ணணுங்க. சங்கடர சதுர்த்தி நன்னாள்ல ஸ்ரீ பிள்ளையாருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து, அவல் பொறி கடலை வைத்து, தேங்காய் பூப்பழம் வைத்து, விநாயக பெருமானுக்கு உண்டான தோப்பு கரணம் இட்டு, கொழுக்கட்டை, மோதகம், சுண்டல் வகைகள் செய்து நைவேத்தியம் செய்திட சகல காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். இது பற்றி விவரமா நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரோல, அதாவது இன்றைய பஞ்சாங்க பகுதியில விநாயக பெருமானுக்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் உங்களுக்கு அதை பத்தின டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அதை கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, பிறருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகள்ல வளர்ச்சி இருக்குங்க. மாணவர்களுக்கு ரிசர்ச் பண்றவங்க, அதே மாதிரி PhD படிக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது உங்களுடைய தனித்துவமான துறையில, விரும்பின துறையில நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இன்ஜினியரிங் சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். குடும்ப நபர்கள் இடத்துல வீட்டுல விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். 2ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல வக்ர நிலையில இருக்கிறானுங்க. ஆக துணைவர் இடத்துல ரொம்ப ரொம்ப அனுசரித்து தான் போகணும். எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்துல இருக்காங்களோ, வீட்டுல இருக்காங்களோ, அதற்கேற்ற புண்ணிய பலன் தான் கிடைக்கும். ஆகவே வீட்டை அழகுபடுத்துங்கள், சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இருப்பிடத்தை நல்ல விதமாக வைத்துக் கொண்டாலே கிரகங்களுடைய தோஷங்கள் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருளின் தன்மையையும் சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். வான் மண்டலங்கள்ல நடக்கக்கூடிய கிரக நிலைகள் அமைப்பு தாங்க உங்களுக்கு பலனா வருது. ஆகவே விருச்சிகராசி என்பர்கள் கோபப்படக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. பெருந்தன்மையான எண்ணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். கோச்சாரத்தின்படி வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இடத்துல, குழந்தைகள் இடத்திலும், பெரியவங்களிடத்திலும், பெற்றோர்களிடத்திலும்
ரொம்ப ரொம்ப கவனமாக ஒரு வார்த்தையும் அனுசரித்து நிதானமாக நடக்கணும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாக பார்த்துக்கணும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் இருக்கும். பொருள் விற்பனை உங்களுக்கு சில நேரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். எதையும் நம்பி முதலீடு செய்யாதீங்க. அதற்கு உயர்ந்த நாள் அல்ல. எல்லாமே பக்குவமாகத்தான் செய்ய வேண்டும். கணக்கிட்டு பார்ப்பது நல்லது. வீண் விரயங்கள் இருக்கக்கூடாது. மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அங்கும் இங்குமாக போயிட்டே இருக்கும். மைண்ட் உங்களுக்கு ஒரு நிலையா இருக்காது. மூட் ஸ்விங் நிறைய வரலாம். எதையுமே ஞாபகமா கவனத்தோட படிக்கணும். மறதிங்கிறது நிறைய நடக்கலாம். பெரியவங்க கிட்டையும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களிடத்திலும், உங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட, காலேஜ் படிக்கிறவங்க உங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் கிட்ட படிப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நீங்க வெளிப்படுத்தணும். புரியாத விஷயங்களை கேட்டு தெளிவு பெறுவது நல்லது. ஆரோக்கிய நிறைந்த நாள். பேச்சுக்கள்னால எந்த பிரச்சனைகளும் ஏற்படாதபடி பார்த்துக்கோங்க. வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டுல சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், சூரிய பகவான், பாக்கியஸ்தானத்தின் அதிபதி, விரையாதிபதி மற்றும் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கு. வியாபாரத்தை கவனிக்கிறவங்க கஸ்டமர்ஸ் கிட்ட ரொம்ப பக்குவமா பேசணும். பொருள் விற்பனை அதிகரிக்க செய்யணும். அதே மாதிரி டெவலப்மெண்ட்டுக்காக சில முக்கிய விஷயங்களை செய்வீங்க. அதுல இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை தெரிஞ்சுட்டு செய்யறது நல்லது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல பக்குவமாக இருக்கணுங்க. வெளியிட உணவுகளை பெரும்பாலும் அவாய்ட் பண்றது உடம்புக்கு நல்லது, மனசுக்கும் நல்லது. எண்ணெய் கலந்த மசாலாக்கள், தேவையற்ற உணவுப் பொருட்களை வாங்கி நீங்க சாப்பிடாதீங்க. உணவுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குங்க. சந்திர பகவான் என்பவர் உணவுக்கும் தண்ணீருக்கும் அதிபதி. அவர் கேத்து பகவானோடு இருக்கிறதுனால ஃபுட் இண்டஸ்ட்ரியல் இருக்கிறவங்க, ஃபுட் ப்ராசஸ் பண்ணி சேல்ஸ் பண்றவங்க, கேட்டரிங் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான விஷயங்கள், வியாபாரத்திற்குண்டான செயல்பாடுகள் எல்லாவற்றிற்குமே நீங்கள் சந்திரன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள்ல செய்யலாங்க. சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துறதுனால நல்லது நடக்கும். சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். விசாகத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் மேன்மையான நாள். அனுகூலம் உண்டாக்கும். ஆதரவு கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆதரவுகள் இருக்கும். நண்பர்களுடைய பொருளாதார நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் கை கொடுத்து. கேட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிலுமே சிந்திக்கணும். மாணவர்கள் அலட்சியம் இருக்கக்கூடாது. படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது நல்லது. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாங்க. வியாழக்கிழமை குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். உங்களுடைய அதிபர், கிரகத்தினுடைய தலைவர்னே சொல்லலாம், குரு பகவான். அவரே அந்தனர். ஆகவே குரு கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு வஸ்திரங்களோ பழங்களோ தட்சிணையோ தானமாக்க கொடுக்கலாம். நீங்க விரும்பினா கொண்டைக்கடலை இந்த நாள் சமைத்து அதனை மற்றவர்களுக்கு பிரசாதமாக்க கொடுக்கலாம். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்கள் மெடிக்கல் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, டாக்டர் படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அனுகூலம் ஏற்படுற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். பெரும்பாலும் இந்த நாள் நல்ல நாளாக இருந்தாலும் சில விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த நாள் வியாழக்கிழமையில ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு உண்டான சங்கடஹர சதுர்த்தி வைபவம் கொண்டாடப்படுங்க. மாலை நேரத்துல கோவிலுக்கு போயிட்டு அபிஷேக பொருள் அல்லது திரவியங்கள், பழங்கள், பக்ஷணங்கள், கோவிலுக்கு உண்டான நைவேத்திய பிரசாதம் அருகம்புல் வாங்கி கொடுங்க. அருகம்புல் தான் பிரதானம். மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வீட்டிலும் வழிபடலாம். கொழுக்கட்டை நிவேதனம் செய்வது நல்லது. இனிப்பு கார கொழுக்கட்டை அதையும் ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு நைவேத்தியம் செய்வது விசேஷம். மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது ஆராய்ச்சி சம்பந்தமான நிலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பண வரத்து கைக்கு உதவும். குடும்ப விஷயங்களுக்கு முன்னின்று வழி நடத்துவீங்க. எல்லோருக்கும் குருவாக இருக்கக்கூடியவங்க தனுசு ராசி அன்பர்கள். உங்களுடைய வார்த்தைகள் தான் எல்லோருக்குமே பிரதானமாக இருக்கும். தெய்வ குணம், தெய்வீக சக்தி உங்களிடம் அதிகரிக்குங்க. சாதாரணமான நிலையிலிருந்து உயர்ந்தவங்களாகத்தான் நீங்க இருப்பீங்க. விடாமுயற்சி இமாலய வெற்றி. அட்மினிஸ்ட்ரேஷனாக ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு சாதகமான சூழல். கூட இருக்கிறவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஸ்டாஃபினுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் நல்ல ஒரு அனுகூலத்தையும் கொடுக்குங்க. கூட பிறந்தவங்களுடைய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு நடப்பீங்க.
யாருக்கு என்னென்ன வேணுங்கிறதையும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி பொன் பொருள் ஆபரண சேர்க்கை சம்பந்தமான எண்ணங்கள் உருவாகும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கான சில முதலீடுகளை மேற்கொள்வீங்க. சுப காரியத்திற்கான முயற்சிகள் நடக்கலாம். உடன் பிறந்தவங்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். புனித தலம் சென்று வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். நல்ல கருத்துக்களை கேட்டு ரசிப்பீர்கள். வியாபாரத்துல முதலீடுகள் இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. உங்களுடைய ராசி அதிபதியான குரு பகவான் மிகச்சரியாக களத்திர ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யற. தொழில் ரீதியாக பிசினஸ் பார்ட்னரும் கிட்ட கலந்து ஆலோசிக்கணுங்க. நண்பர்கள் இடத்திலும் சரி, உங்களுடைய விருப்பத்துக்கு தனியா எதையும் செய்ய முடியாது. எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். நிர்வாகத்துல நல்ல திறமை மிக்கவர்களாக இருப்பீங்க. அந்த செயல்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே நன்மையை மட்டுமே கொடுக்கும். வீட்டுல உடன் பிறந்தவங்களுடைய குண நலத்திற்கு ஏத்த மாதிரி நடந்துக்குவீங்க. சாதுரியம் நிறைந்த நாள். புனித தலம் போயிட்டு வர்றதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல கேத்து பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால தாங்க சின்ன சின்ன மன கோளாறுகள் இருக்கும். தந்தை வழியில் ஆரோக்கியமற்ற ஆர்கியூமெண்ட், விவாத போக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுடைய நன்மை தீமைகளை கருதி பேசணும். மனசுல தோன்றது அப்படியே பேசக்கூடாது. அவங்க எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் தன்னடக்கத்தோடு இருந்து செய்வது நல்லது. எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லோருக்குமே கிடைக்கும்படியாக பார்ப்பீங்க. மற்றவங்களுக்கு நீங்க உதவி செஞ்சாலும் இந்த நாள் பிறரால் ஏதாவது ஒரு உதவி கிடைக்குமான்னா அது சந்தேகம்தான். தனுசு ராசி அன்பர்களே, எதையும் எதிர்பார்ப்போடு முதலீடு செய்யாதீங்க. அது அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சி, சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகைன்னு பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். இந்த 4 ராசிகளும் பகையாக இருக்கக்கூடிய ராசிகள். ரிஷபம், கன்னி, கடகம், மீனமாக வேலை ஆட்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் இந்த 4 ராசியில் இல்லாதபடி பார்த்து உங்கள் வேலைக்கு தேர்வு செய்தால் நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் இறுதியில் கிடைக்குங்க. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்குங்க. கைக்கு பணம் வரும். தேடிய செயல்பாடுகள் எல்லாமே நன்மை தரும். உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க சிந்தித்து இருக்கணும், கவனமாக இருக்கணும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் கோப உணர்வுகளை கட்டுப்படுத்தினாங்க. உணர்ச்சி வசப்படக்கூடாது. எதிலும் நம்பிக்கையாக இருங்க. பிள்ளையார் வழிபாடு பண்றது விசேஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். ஹாவ் அ நைஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. தனுசு ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் பார்க்கலாங்க. வியாழக்கிழமை தினம் சங்கடஹர சதுர்த்தி நன்னாள். வியாழக்கிழமை தினத்துல வருவது மிக மிக விசேஷம். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் தடங்கல்களும் தாமதங்கள் நீங்க, உற்சாகம் பிறக்க, எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டாக்க ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு உண்டான பூஜைகளையும் வழிபாடு முறைகளையும் செய்வது விசேஷம். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல புதிய வாய்ப்புகள்லாம் வரும். உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி நல்ல நல்ல உன்னதமான பலன்கள் ஏற்பட போகுது. நல்ல பாக்கியம் கிடைக்குங்க. அமைப்பு இருக்கு. பிராப்தமஸ்துன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த இடத்துல என்ன மாதிரியான வேலை பார்க்கணுங்கிறது அமைப்பு. அதற்கு உண்டான படி இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளுக்கான வேலைகளை கவனிப்பீங்க. மனசுல புதுவிதமான சிந்தனைகள் உண்டாகுங்க. மன நிறைவு ஏற்படும். உங்களுடைய வேலைகள் எல்லாமே கை தூக்கி விடக்கூடிய அமைப்பு இருக்கு. யோசனைகள் பல நிலைகள் இருக்கும். எதை எப்படி செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களும் மனசுல இருக்கும். இருந்தாலும் புது விஷயத்த கொண்டு வரணும்னு ஆர்வமா இருப்பீங்க. நீங்க செய்யற வியாபாரத்திலேயோ அல்லது தொழில் சம்பந்தமான விஷயங்களையோ, சுய தொழில் செய்யறவங்க அதே மாதிரி நீங்களாகவே ஒரு சில விஷயத்த கண்டுபிடிச்சு நடத்துவீங்க. செயல்பாடுகள்ல வேகம் இருக்குங்க. ஆக்டிவா இருப்பீங்க. சுறுசுறுப்பு நிறைந்த நாள் மகர ராசி அன்பர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் கொஞ்சம் பொறுமையும் நிதானமாக இருக்கணும். பொதுவாக திருவோணம் அவிட்டத்துல இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் பக்குவமா பார்த்து நடந்துக்கிறது நல்லது. பணம் சம்பந்தமாக பண வரவுக்குண்டான விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். வீண் செலவுகள் இருக்கக்கூடாது. வேலையில நிறைய பணத்தை செலவு செஞ்சாதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. வேலையாட்களிடத்துல மிகவுமே பொறுமையாக இருந்து அவங்க கிட்ட வேலைகளை வாங்குறது நல்லது.
எந்த விஷயத்தையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்திச்சு செய்யறது விசேஷம். மகர ராசி அன்பர்கள், சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் சில நேரங்கள்ல உங்களுக்கு அசௌகரியத்தை கொடுக்குங்க. மன அமைப்பு ஒன்று மாதிரி இருக்காது. நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் பிள்ளையார வழிபடுங்க. மிகச்சரியா பொருத்தமான நாளாக சங்கடஹர சதுர்த்தி நாள் வந்திருக்கு. ரொம்ப விசேஷமான நாளும் கூட. நீங்க செய்ய வேண்டியது பூஜை வழிபாடு முறைகளோட விரதங்களை அனுஷ்டிக்கலாம். பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். அல்லது பூஜை முடிந்த பிறகு கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்ச பிறகு உணவு எடுத்துக்கலாங்க. உங்களால எது முடியுமோ யதாசக்தி எப்பொழுதும் இறைவனை மனதில் சிந்திக்க தவறாதீங்க. மறக்காம பிள்ளையாருடைய வழிபாடு செய்யுங்க. வீட்டில் விநாயகர் அகவல், காரிய சித்தி மாலை அல்லது காயத்ரி மந்திரங்கள் சொல்றது நல்லது. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரத்துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத்துன்னு பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்க. மகா கணபதியினுடைய அனுகிரகம் வேண்டி ஓம் கங் கணபதியே நமகன்னு இந்த மூல மந்திரத்தையும் சொல்றது ரொம்ப விசேஷம். ஓம் மகா கணபதியே நமக, ஓம் கங் கணபதியே நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக, விக்னராஜாய நமக, ஹேரம்பாய நமக, லம்போதராய நமக, விகடராஜாய நமகன்னு 108 மந்திரத்தையும் அஷ்டோத்திர சதநாமாவளி பாராயணம் செய்யலாம். குடும்ப நபர்கள் கிட்ட கருத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பதில் சொல்லணும். யாரிடத்திலும் மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக நடக்காதீங்க. கூடுமான வரையில் குடும்ப சூழ்நிலைகளை அனுசரித்து நடப்பது நல்லது. எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மாணவர்கள் படிப்பு நிலைகள்ல ஒரு மாறுபட்ட தன்மை இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை சிறப்பு. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு சூழ்நிலைகள் இருக்குங்க. வேலைக்குண்டான விஷயங்கள் கைகூடி வரும். வியாபாரம் தொழில்நுட்பத்தோட நடத்துவீங்க. புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க. திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைகள் கொஞ்சம் ஸ்பீடாவே நடக்கும். புரிதல் ஏற்படும். புதுமைகள் செய்ய நினைப்பீங்க. சாதுரியமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். உயர்வான நிலைக்கு வருவீங்க. நன்மைகள் பிறக்கும். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மகர ராசி அன்பர்களே, ஆல் தி பெஸ்ட். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள் கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது வியாழக்கிழமை தினம். குரு கடாட்சம் பரிபூரணம். குருவே துணைன்னு சொல்லுங்க. குருவருளே திருவருளோடு உங்களுடைய வேலைகள் நல்ல விதமாக நடக்க ஸ்ரீ சங்கடஹர சதுர்த்தி நன்னாள்ல இரட்டிப்பான பலன் கிடைக்கிறதுக்கு இறை வழிபாடு நல்லது. கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. உங்களுடைய செயல்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கும். வேலைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் குறைஞ்சி வரா மாதிரி உங்களுடைய வேலைகள் இருக்கணும். யாருக்கும் எந்த இடங்களிலும் இடர்பாடுகள் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. உத்தியோகம் சம்பந்தமான வேலைகள் இருக்கக்கூடிய தாமதங்கள்லாம் குறையும். மன வலிமை, உடல் வலிமை ரொம்பவே தேவை. மனச்சோர்வுகள் நீங்கிறதுக்கு, புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு இறை வழிபாடு செய்யுங்க. கும்பராசி அன்பர்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேத்து பகவானோட சந்திர பகவானுடைய இணைவு இருக்கிறதுனால சில நேரங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். மன தெளிவு இருக்காதுங்க. சில நேரங்கள் பய உணர்வுகள் ஏற்படும். தேவையற்ற பலதரப்பட்ட சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப வேணும். உடல் தோற்றத்துல மாற்றங்கள் உண்டாக்கலாங்க. வியாபார நிமித்தமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். பொருளாதார ஏற்றத்திற்காக சில முயற்சிகளும் நடக்கலாம். படிக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில இடர்பாடுகள் இருக்காது. வேலை நிமித்தமாக படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். முன்னேற்றங்கள் பிறக்கும். தொழில் நிமித்தமாக சில முயற்சிகள் நடக்கலாம். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. மனதிடம் பெற மனோதிடம் நல்ல விதமாக இருக்க இறை வழிபாடு செய்வதோடு இந்த நாள் சங்கடஹர சதுர்த்தி நாள் என்பதால் கோவிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டால் சந்திர பகவானுடைய தோஷம் எப்படி நீங்கியதோ அதே போல கும்பராசி என்பர்களே உங்களுடைய
இன்றைய நாள் நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் நிவர்த்தியாக்கும். செலவுகள் அதிகமாக இருக்குங்க. பணத்தை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். வரவுக்குண்டான விஷயங்களில் கவனம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரித்து நடப்பது நல்லது. பெரும்பாலும் மௌனமாக இருங்கள். அமைதியை தேடுங்கள். தேவையில்லாத விஷயங்களில் உங்களுடைய மன நாட்டம் ஓடக்கூடாது. கட்டுப்பாடு என்பது வேண்டும். உணவு விஷயங்களிலும் எச்சரிக்கையாக இருப்பது விசேஷமானது. வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் அதிக முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் அல்ல. வீண் விரயங்கள் ஆகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் மிக மிக நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவங்க மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்: அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தாமதங்கள் குறையலாங்க. வேலையில சில மாற்றங்கள் இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லதாக நடத்திட்டு போறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமான வழிபாடு பண்ணுங்க. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் நீங்குங்க. செயல்பாடுகள்ல ஒரு அளவுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். நிம்மதியாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி வைக்கீங்க. வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே அண்ட் ஒண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வியாழக்கிழமை தினம் குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாளுங்க. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் தான் இந்த நாளை ஆளுமை செய்கிறார். அவர் தான் இன்னைக்கு ரூலிங், ஆட்சி பண்ணக்கூடியவர் குரு பகவான் தான். அதே நாள்ல விநாயக பெருமானுக்கு உண்டான சதுர்த்தியும் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் ஆகல, தீமைகள் நீங்க, பொறாமை பொச்சரிப்பு கொண்டவர்கள் ஆகல, கெடுதல்கள், தடங்கல்கள், தாமதங்கள் நீங்க, உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதில் இருக்கக்கூடிய தடைகள் உடைய விநாயக பெருமானுக்கு சிதறுகாய் உடைப்பது நல்லது. அப்படி செய்யும் பொழுதும் கொழுக்கட்டை நைவேத்தியம் செய்து படைப்பது, அவல் பொறி கடலை வைத்து வழிபாடு செய்தால் சகல துக்கங்களும் சகல கவலைகளும் காணாமல் போக்கும். துன்பங்கள் தூள் தூளாக்கும். மீனராசி அன்பர்களே, குரு பார்க்க கோடி நன்மை. குருவருளோடு திருவருளையும் சேர்த்து பெறுங்கள். கலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. சின்ன திரை, வெள்ளித்திரைகள்ல பணிபுரியறவங்களுக்கு அல்லது ஒப்பனை சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் பிறக்கும். நல்ல கைக்கு வருமானம், பணம் கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய லாபங்கள் உண்டாக்கும். புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்வீங்க. அதி அற்புதமான அமைப்பு இந்த நாள் உண்டு. உங்களுடைய செயல்கள்ல வேகம் இருக்கும். சிந்தனைகள் நல்ல விதமா இருக்கும். கடினமா இருக்கக்கூடிய கஷ்டமான காரியத்தை கூட ரொம்ப சுலபமா சிட்டிக்கு போடுற நேரத்துல முடிப்பீங்க. புது புது ஐடியாக்கள் வரும். பிறருக்கு ஆலோசனைகள் சொல்லக்கூடிய நிலையில இருப்பீங்க. மீனராசி அன்பர்கள், வேலைக்கு போறவங்க அலுவலகம் சம்பந்தமான ஆபீஸ் தொடர்பான விஷயங்கள்ல அதிக கவனம் செலுத்துவீங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை மிக அழகாக கட்டமைப்பீங்க. பில்டப் பண்ற கூடிய விஷயங்கள் ரொம்ப சிறப்பா திருப்திகரமாக இருக்கும். கடினமான செயல்பாடுகள்ல கூட ரொம்ப நிதானமாக உங்களுடைய வேலைகளை ரொம்ப பக்குவமா செஞ்சு முடிப்பீங்க. பங்கு சந்தையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் சிக்கனமாக செயல்படணும். சகோதரர்களிடத்துல விட்டு கொடுத்து போவது நல்லது. மீனராசி அன்பர்கள், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். இருந்தாலும் யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் தவறாக பேசக்கூடாது. யாரையும் எந்த விடங்களிலும் விட்டு கொடுக்காதீங்க. சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு இன்றி ஒரு விஷயங்கள் உங்களால் செய்ய இயலாது. ஆக கவனம் தேவை. சிக்கனமாக இருந்தால் நல்லது. பணத்தை சேமிக்க வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் அனுகூலங்கள் ஏற்படும். தொழில் நிமித்தமாக சில முயற்சிகள் நடக்கும். புதிய பொருட்களை விற்பனை செய்வீர்கள். அறிமுகப்படுத்தக்கூடும். வேலையாட்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அகலுங்க. எதிர்பாராத சில முயற்சிகள் மேம்படும் நாள். வேலையில வெளியே போகக்கூடியவங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அனுபவங்கள் மேம்படுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது.
பணம் தொடர்புடைய செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். புதிய விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணுவீங்க. மேம்போக்கான நிலை உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போகணுங்க. கவனமாக இருக்கணும், அனுசரித்து இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அனுபவம் மேம்படும், முயற்சி உண்டாக்கும். எதிர்பாராத அனுகூலம் ஏற்படுறதுக்கு நன்றாக சிந்தித்து செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. மீனராசி என்பர்களே, ஆல் தி பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவும். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.